பிரைஸ் லார்ட். வார்த்தையின் வல்லமை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற இந்த காலை வார்த்தை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் பழகுங்கள். அதிகாலையில் எழும்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராத்திரி நேரத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்க கிருபைகள் பெருகும். ஸ்தோத்தரிக்க நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஆகவே நீங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் நேரம் கிடைக்கல, எந்த நேரமும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து. ஆகவே தடைப்பட்டிருக்கிற காரியத்துக்கு கூட நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு அஜிபிக்கிட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதம் அந்த காலவேளை கூட தகப்பனே, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்க இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை திரும்பிய நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பெறாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யப்படுற கிருபைக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.